வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா, கரிகாலன் கட்டிய கல்லணை படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி பதில் தான் பார்க்க போகிறோம். பக்கம் 32. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா? பாருங்க, சரியான விடை முதல் கேள்வி என்னன்னா, பெருவெள்ளம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பெருவெள்ளத்தை எப்படி பிரிக்கலாம் பாருங்க. ஆ என்ன கூட்டுங்க, பெருமை கூட்டல் வெள்ளம் பிரிக்கலாமா? ஆ பெரி கூட்டல் வெள்ளம் பிரிக்கலாமா? இ பெரு கூட்டல் உள்ளம் பிரிக்கலாமா? ஈ பெரிய கூட்டல் வெள்ளம் பிரிக்கலாமா? ஆக்சுவலாக பெருவெள்ளம்னா ஒரு பெரிய வெள்ளம். அப்போது அதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? பெரிய கூட்டல் வெள்ளம்னு தான் பிரிக்கணும். அப்போ ஈ தான் பதில். அடுத்து இரண்டாவது பாருங்க, உளவு பாசனம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. உளவு பாசனம் இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஆ பாருங்க, உள கூட்டல் பாசனம். ஆ உளவு பிளஸ் பாசனம். ஈ பாருங்க, உளவு கூட்டல் பாசனம். ஈ உள் கூட்டல் பாசனம். இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? உளவு கூட்டல் பாசனம் தான் பிரிக்கலாம். இரண்டு எழுத்தும் சேரும்போது நடுவில் என்ன பண்ணும்? மெய்யெழுத்து தோன்றும். அடுத்து பாருங்க, மூன்றாவது கேள்வி, கல்லணை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கல்லணை எப்படி பிரிக்கலாம்? ஆ பாருங்க, கல்லு கூட்டல் அணை. ஆ கல் கூட்டல் அணை. இ கல் கூட்டல் அணை. ஈ கல்ல கூட்டல் அணை. அப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? கல் கூட்டல் அணை தான் வந்து என்னவா மாறும்? கல் அணைன்னு சொல்லிட்டு மாறும். ஆ தான் சரியான பதில். அடுத்து நான்காவது கேள்வி பாருங்க, சிறப்பு கூட்டல் மிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். எப்படி பிரிக்கலாம்? அ சிறிய மிக்க, சிறப்பு மிக்க, இ சிறப்பு மிக்க, இ சிரம் மிக்க. இது என்னது? சிறப்பு கூட்டல் மிக்க. அப்படியே ரெண்டும் சேரும்போது எந்த ஒரு மாறாமல் அப்படியே சேர்த்து எழுதும். சேர்த்து எழுதும் எப்படி கிடைக்கும்? இ சிறப்பு மிக்க. இதுதான் சரியான பதில். ஐந்தாவது பாருங்க, நீர் கூட்டல் பாசனம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சேர்க்கும் போது என்ன கிடைக்கும்? அ நீர் பாசனம் கிடைக்குமா? ஆ நீர் பாசனம் வருமா? இது ஈ தான். நீரப்பாசனம் வருமா? இல்லை ஈ நீரப்பாசனம் வருமா? என்ன கிடைக்கும்? ரெண்டு எழுத்து சேரும்போது இங்கே என்ன கிடைக்கும்? நடுவில் ஒரு மெய்யெழுத்து தோன்றும். அப்போது நீர்ப்பாசனம் வரும். என்ன வரும்? நீர்ப்பாசனம் வரும். அடுத்து பாருங்க, வினாக்களுக்கு விடையளிக்க கரிகாலனின் இயற்பெயர் என்ன? கரிகாலனுடைய இயற்பெயர் என்ன? கரிகாலனின் இயற்பெயர் வளவன். கரிகாலனுடைய இயற்பெயர் என்ன? வளவன். அடுத்து அதே மாதிரி பாருங்க, கரிகாலன் கல்லணையை கட்ட காரணம் யாது? கரிகாலன் கல்லணையை கட்ட காரணம் யாது? இரண்டாவது கேள்வி, கரிகாலன் கல்லணையை கட்ட காரணம் யாது? என்ன காரணம்னா, பக்கம் 30 இருக்கு பாருங்க. காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும். அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் வீணாக கடலுக்கு சென்றுவிடும். மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீரின்றியும் மக்கள் துயரப்பட்டனர். அதனை தடுக்கும் வகையில் பெரிய அணையை கட்ட முடிவெடுத்தார் கரிகாலன். கரிகாலன் முடிவெடுக்க காரணம் என்ன? கோடை காலத்துல தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க, மழை காலத்துல வெள்ளப்பெருக்கால கஷ்டப்பட்டாங்க. தண்ணி ஆனால் என்ன ஆச்சு? மழை காலத்தில் என்ன ஆகும்? காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும். அதை என்ன பண்ணணும்? பயன்படாமல் கடலுக்கு சென்று விடும். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணாரு? கரிகாலன் கல்லணையை கட்ட முடிவு எடுத்தார். பக்கம் 30 இருக்கக்கூடிய இதுதான் இரண்டாவது கேள்விக்கான பதில், குறித்து கொள்ளுங்கள். மூன்றாவது கேள்வி என்னன்னா, கல்லணையின் சிறப்பாக நீ கருதுவது எது? கல்லணையின் சிறப்பாக நீ கருதுவது எது? கல்லணையின் சிறப்பாக நீங்க என்ன கூறணும்னு நினைக்கிறீங்க? பாருங்க, பக்கம் 30ல தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை. கல்லணை என்னது? பயன்பாட்டு மிக பழமையான அணை. அது ஒரு பாயிண்ட். மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள். அடித்தளம் எப்படி வச்சு கட்டியிருக்காங்க? மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள். இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது. இதுதான் உலகினுடைய மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது. அடுத்தது பொருள் தருக. அதாவது கீழே நம்மளுக்கு 4 பதில் கொடுத்துருக்காங்க. கற்களால் கட்டப்பட்ட அணை, அருகில் வந்து விட்டோம், துன்பம், வலிமை. இப்போ மேல நம்மளுக்கு 4 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த 4ல இங்க எது பதில்? துயரம்னா என்ன? துன்பம். துயரம்னா என்ன? துன்பம். உறுதினா என்ன? நல்லா உறுதியா இருக்குன்னா வலிமையா இருக்குன்னு அர்த்தம். நெருங்கி விட்டோம்னு அர்த்தம் அருகில் வந்து விட்டோம். நெருங்கி விட்டோம்னு என்ன? அருகில் வந்து விட்டோம். கல்லணை என்ன? கற்களால் கட்டப்பட்ட அணை. அதனாலதான் கல்லணை. ஏன் கல்லணைன்னு பேர் வந்துச்சு? கற்களால் கட்டப்பட்ட அணை. அதனால் இதுக்கு பேர் என்னது? கல்லணை. அடுத்து பாருங்க, சரியானதை எடுத்து எழுதுக. கல்லணை அமைந்துள்ள மாவட்டம். கல்லணை எந்த மாவட்டத்தில் இருக்கு? திருச்சி, தஞ்சாவூர். இது எதுல பதில்? தஞ்சாவூர் தான் பதில். என்னது? தஞ்சாவூர் தான் பதில். கல்லணையை கட்டிய அரசன் யாரு? கரிகாலனா ராசராசனா? கரிகாலன். சரிங்களா? கல்லணையை கட்டிய அரசன் யாரு? கரிகாலன். அதுக்கப்புறம் கல்லணை டேஸ் தொழில்நுட்பத்துக்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது. பழந்தமிழர். என்னது? பழந்தமிழர். பழந்தமிழர் தொழில்நுட்பத்துக்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது. அடுத்து மொழியோடு விளையாடு பார்க்க போறோம். பாருங்க, நாகப்பட்டினம்
நாகப்பட்டினத்துலேருந்து என்ன பண்ணோம், சொல்லிலிருந்து சொற்களை உருவாக்குக. இந்த நாகப்பட்டினம்ன்ற சொல்லேருந்து சொற்களை புது சொற்களை நம்ம உருவாக்கணும். நாகம், பட்டினம், நாடி, படி, பட்டி, கட்டி, கடி, இதெல்லாம் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து நான் உருவாக்கியிருக்கோம், எடுத்து எழுதியிருக்கேன். திருச்சிராப்பள்ளியிலேருந்து திரு, பள்ளி, திருச்சி, பரு, ராசி. வேற ஏதாவது தெரிஞ்சால் கூட நீங்கள் இதில் தாராளமாக எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், செயல் திட்டம். உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள அணைகள், ஏரிகள், குளங்கள் குறித்த தகவல்களை சேகரித்து எழுதுக. உங்கள் ஊருக்கு பக்கத்துக்கு அணைகள், ஏரிகள் ஏதாவது தெரிஞ்சுன்னா தகவல்களை சேகரித்து எழுதணும். என்ன ஏரி, என்ன குளம், அதோட சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு எழுதணும். இங்கே மேட்டூர் அணை எழுதியிருக்கேன். அங்கே மேட்டூர் அணையில் இருக்கு நீர்மின் நிலையங்கள் உள்ளன. 2வது வைகை அணை எழுதியிருக்கேன், சிறந்த ஒரு சுற்றுலா தலம். இது என்னது, ஒரு சிறந்த சுற்றுலா தலம். அடுத்து பாருங்க, சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்கள் உருவாக்குக. சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர். இங்கே பாருங்க, நம்மளுக்கு சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், சொற்றொடர்கள் உருவாக்கணும். முதல்ல விடுமுறை என்ன கொடுத்துருக்காங்க, விடுமுறை. விடுமுறை நாளில் பாட்டி வீட்டுக்கு சென்றேன். விடுமுறை நாளில் பாட்டி வீட்டுக்கு சென்றேன். 2வது என்னது, விபத்துன்னு கொடுத்துருக்காங்க. விபத்துக்கு தீ விபத்து ஆபத்தானது. தீ விபத்து ஆபத்தானது. 3வது என்னன்னா, பழமையான. பழமையானதுக்கு ஒரு தொடர் நாம உருவாக்கணும். கல்லணை பழமையான நீர்ப்பாசன திட்டம் ஆகும். நீர்ப்பாசன திட்டம் ஆகும். 4வது நீர்னு கொடுத்துருக்காங்க. செடிகளுக்கு தினமும் நீர் ஊற்றுவேன். செடிகளுக்கு தினமும் நீர் ஊற்றுவேன். செடிகளுக்கு தினமும் நீர் ஊற்றுவேன். அடுத்து பெருவெள்ளம். மழை பெய்தால் பெருவெள்ளம் வரும். மழை பெய்தால் பெருவெள்ளம் வரும். பாறைகள். மலைப்பகுதியில் பெரிய பாறைகள் உள்ளன. அவ்வளோதான், அந்த 6ஐயும் குறிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, சொல் எழுதுக, சொற்றொடர் அமைக்க. இங்க பாருங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, மா, நாயும், மனம், பூக்கள் மனம் வீசும். இங்க பாருங்க 2 சொல்லி நான் வச்ச மனம். மனிதருக்கு நல்ல மனம் வேண்டும். நல்ல மனம் வேண்டும். இங்க பாருங்க அதே மாதிரி தான். இங்க பாருங்க, கரை, சின்னரை, இங்க பெரியரை, கரை. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஒரு சொற்றொடர் உருவாக்கணும். என்ன பண்ணணும், ஒரு தொடர் உருவாக்கணும். கரை. ஆற்றின் இருபுறமும் கரை இருக்கும். ஆற்றின் இருபுறமும் ஆற்றங்கரை. அதுதான் என்னது, ஆற்றின் இருபுறமும் கரை இருக்கும். இந்த கரை, இந்த கரை என்ன, நம்ம சட்டையில பிடிக்கக்கூடிய கரை. சட்டையின் மேல் கரை உள்ளது. கரை உள்ளது. அடுத்து பாருங்க, 3 வகையான லை கொடுத்துருக்காங்க பாருங்க. கலை, களை, களை. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு நம்ம தொடர் உருவாக்கணும். பாடுவது ஒரு கலையாகும். பாடுவது ஒரு கலை. அதுக்கப்புறம் வயலில் களைகள் நீக்க வேண்டும். வயலில் களைகள் நீக்க வேண்டும். களை. படகோட்டி கையில் இருப்பது களை. படகோட்டி கையில் இருப்பது களை. அடுத்து பாருங்க, 3 வகையான லை கொடுத்துருக்காங்க பாருங்க. சின்ன லை, குண்டு லை, பெரிய லை. இது சிறப்பு லை. இலை, இலை, இலை. இப்போ இலைன்னா என்னன்னா, நான் வாழை இலையில் சாப்பிட்டேன். நான் வாழை இலையில் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இலை பாருங்க, அவன் நோயினால் இளைத்து விட்டான். என்ன ஆயிட்டான், இளைத்து விட்டான். அதுக்கப்புறம் இழை. அது வந்து என்னன்னா, நம் ஆடைகள் செயற்கை இழைகளால் ஆனது. நம் ஆடைகள் செயற்கை இழைகளால் ஆனது. அடுத்து இதை நம்ம என்ன பண்ணணும், வாசிச்சு காட்டணும். படித்து காட்டுக, சொல்ல கேட்டு எழுதுக. சரிங்களா? அடித்தளம் கரிகாலன் இயற்பெயர் உறுதியோடு தண்ணீரில் கல்லணை பெருவெள்ளம் தேரப்பட்டனர் நூற்றாண்டுகள் நிலைத்து நிற்கும் நெருங்கி விட்டோம் நீர்ப்பாசன திட்டம் கோடை காலத்தில் பறைசாற்றுவதாக ஒட்டி கொள்ளும். கீழே பாருங்க, பொருத்தமான நிறுத்த குறியீட்டு எழுதுக. நிறுத்த குறியீட்டு எழுதணும். முதல்ல என்ன கொடுத்தாங்கன்னா, அத்தை மாமாவுடன் புறப்பட்டனர். அத்தை மாமாவுடன் புறப்பட்டனர். அப்போ அத்தை பக்கத்தில் இங்கே ஒரு கமா வரும், மாமாவுடன் புறப்பட்டுங்க, கடைசியாக ஒரு புள்ளி வைக்கணும். அடுத்து பாருங்க, அத்தை கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது? அத்தை பக்கத்தில் ஒரு கமா வரும், கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்ட்டு கேள்விக்குறி வரும். என்ன வரும்? ஒரு வினாக்குறி வைக்கணும். அடுத்து பாருங்க, அதோ பாருங்கள் கல்லணை. என்னது? அதோ பாருங்கள் கல்லணைன்னு இங்கே ஆச்சரியக்குறி வரும். அடுத்து பாருங்க, ஓ அப்படியா மாமா, சரி மேலும் சொல்லுங்கள். ஓ பக்கத்தில் ஒரு ஆச்சரியக்குறியும், அப்படியா மாமா கிட்ட தொடர்ச்சியாக இது பண்ணிட்டு சரி மேலும் சொல்லுங்கள். இங்கே கடைசியாக புள்ளி வரும். கடைசியாக என்ன வரும்? நிறுத்தற்குறி வரும். அடுத்து பாருங்க, மணலில் எப்படி அடித்தளம் அமைத்தார்கள்? மணலில் எப்படி அடித்தளம் அமைத்தார்கள்? மணலில் எப்படி, ஏன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வந்து ஒரு கேள்வி. அதனால என்ன வரும்? இந்த இடத்துல ஒரு வினாக்குறி வைக்கணும், கேள்விக்குறி வைக்கணும். மணலில் எப்படி அடித்தளம் அமைத்தார்கள், இந்த இடத்துல கேள்விக்குறி வரும். அவ்வளோதான். கரிகாலன் கட்டிய கல்லணை படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி பதில் பார்த்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களும் பார்க்கணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.